வைராக்கியம் நிறைந்த பெண்மணி புனிதருடைய வரிசையிலே என்று சொன்னால் இந்த குழந்தை தெரசம்மாள் பிறப்பே அவளுடைய ஒரு வைராக்கியம் பிடித்தவள். எந்த அளவிற்கு ஒரு வைராக்கியம் பிடித்தவள் என்று சொன்னால், இவர்களுடைய தனிச்சிறப்பு, இவள் தவழ்ந்து இவளை பெற்றெடுத்து வளர்த்து வார்த்தெடுத்த அந்த 2 பெற்றோரும் புனிதர்கள். செலி மார்டின் இவர்களும் புனிதர்களாக அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சபை அவளை என்னவென்று சொல்கிறது என்று சொன்னால், டாக்டர் ஆஃப் தி சர்ச், திருச்சபையின் மறைவல்லுனர் என்று சொல்லுகிறார். மறைவல்லுனர் ரொம்ப படிச்சவங்க, பெரிய ஆளுங்க, நிறைய டாக்டரின் எழுதினவங்க போனவங்க வந்தாங்க. ஆனால் 10க்கு 10 ரூமிலே அறையிலே முடங்கி போய் கிடந்த ஒரு 24 வயது பெண்மணியை பார்த்து இன்றைக்கு திருச்சபை வியந்து பார்த்து அவளையும் அவர் பெற்றோரையுமே புனிதராக்கி கோலாகலமாக கொண்டாடி மறைவல்லுனர் என்று இன்றைக்கு சாட்சி பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவளிடம் அப்படி என்ன ஒரு சிறப்பு இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிறப்பிலேயே அவள் வைராக்கியம் நிறைந்தவள். எவ்வளவு வைராக்கியம் நிறைந்தவள் என்று சொன்னால், கோயிலுக்கு போவாங்க அவங்க அம்மா கூட, படி ஏறி போகணும். போகும்போது இந்த குட்டி புள்ள போய்கிட்டே இருக்கும். நொச்சுன்னு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அம்மா ஒரு நேரம் பதில் சொல்லாமல் அடுத்தபடி ஏறி போயிட்டாங்கன்னா இந்த அம்மா அடுத்த படி எடுத்து வைக்காது, அந்த படியிலே நின்றுக்கும். அவங்க அம்மா 4 படி போயிட்டு திருப்பி பார்த்த உடனே அப்புறம் பார்த்தங்க நிற்கும். பதில் சொன்ன உடனே தான் விடும். அதே மாதிரி அவங்க அப்பா கூட போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை பிடிச்சி வம்புழுத்து, அங்கே என்ன தெரியுது பார்த்தியா அப்படின்னு நட்சத்திரத்தை பார்த்து, அவங்க அப்பா நட்சத்திரம் தெரியுதுங்க, இல்லைப்போ டீ மாதிரி தெரியுது பார்த்தியா, அது தெரசா, என் பேரை சொல்லுது, என் பேர் எழுதி இருக்குது. இப்படியெல்லாம் அந்த அம்மா பண்ணுறாள்.